ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 to 4 எந்த யூஸ்டு கார் வாங்கலாம், அந்த யூஸ்டு காரை எப்படி பார்த்து நம்ம வாங்கணும், அது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குமா, வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது யூஸ்டு கார் நம்ம போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே என்னென்னா நம்மளோட பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் புது கார் எடுப்போம், சரி கொஞ்ச நாள் யூஸ்டு கார் வாங்கி பயணிப்போம், அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம புது கார் எடுத்துருவோம். ஏன்னா புது கார் எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டு அதோட செலவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிச்சு தான் யூஸ்டு கார்ஸ்க்கே நிறைய பேர் போக ஆரம்பிப்பாங்க. இப்படியாப்பட்ட யூஸ்டு காரை நம்ம ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே வாங்கணும்னு தோணுவோன்னா எப்படி நம்ம மனசோட எண்ணம் வரணும்னா, அதாவது நம்ம வாங்க போகிறது எதற்காக, அதாவது நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் அதில் பயணிக்க போகிறோம், கண்டினியூஸாக பயணிக்க போகிறோமா, அடுத்தது நம்மளோட தேவைகள் என்ன, அதெல்லாம் நிறைவாகுமா, நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காருக்கு நம்மளால் செலவு பண்ண முடியுமான்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாருதி மாதிரி கம்பெனியில் கார் எடுத்தீங்கன்னா, யூஸ்டு கார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பொருளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை போன்ற இல்லாமல் நீங்கள் லக்ஸரி சார்ந்த கார்களில் போய் இறங்கிட்டீங்கன்னா அதோட பொருள் செலவுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. வாங்கி கொஞ்ச நாளில் ஃபஸ்ட் டைமாக அதுக்கு ரெடி பண்ணி நம்ம காசு கொடுத்துட்ருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா போக போக அதை நம்ம கிடப்பில் போட்டுருவோம். இதுக்கு ஏன்டா கார் வாங்கணும்னு கார் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லிஸ்ட்டில் மாருதி தான். அதாவது மாருதியில் வந்து உங்களுக்கு சிறந்த காருன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே மட்டும் ட்ரைவ் பண்ணுறீங்க, காருன்னு ஒன்று இருந்தால் போதும், ஃபஸ்ட்டு நான் இதில் ஓட்டி நல்லா பழக கற்றுக்க போகிறேன், அடுத்தது வேறு கார்கள் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் ரேட்டும் ரொம்ப கம்மியாக மலிவான விலையில் தரமான கார் கிடைக்கணும், அது ஆல்டோ தாங்க. அதாவது ஆல்டோ மாருதி 800 அது போன்ற கார்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி சென்றுச்சு. அது வந்து வச்சிருக்கவங்க நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் அது கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆன காசு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டனு இப்போ வந்து மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அடித்து பேசி கம்மியாக வாங்கலாம். அதாவது பாடி ஒர்க் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரஸ்ட்டு பெரிய லெவலில் இல்லாமல், இன்ஜின் கண்டிஷன் பெஸ்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்து, கியர் பாக்ஸில் எதுவும் இஷ்யூ இல்லாமல், ஏசியெல்லாம் ஒர்க் ஆகும் கண்டிஷனில் நீங்கள் அந்த காரை ஒரு பேரம் பேசி நல்ல ஒரு விலைக்கே எடுக்கலாம். இந்த மாதிரி கார் வாங்கினீங்கன்னா அதோட ஸ்பேர்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் காம்பேக்டாக இருக்கும், நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா சின்ன பாடினால நீங்கள் எளிதில் திருப்பலாம், உங்களுக்கு அங்கங்கே போயிட்டு வரதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ இந்த காரை ஏன்டா எடுத்தோன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. செலவே வச்சாலும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிற காசை தான் அது செலவழிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நம்ம லிஸ்ட்டில் சொல்கிறது வந்து கட்டாயம் வந்து செலூரியோ சொல்லுவோம். நீங்கள் நிறைய டிரைவிங் ஸ்கூலில் கூட இதை பார்க்கலாம். அதாவது இந்த டிரைவிங் ஸ்கூலில் ஓட்ட கற்றுக் கொடுறது கூட இந்த செலூரியோ தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காரில் நீங்கள் எங்கே போய் இடித்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஆல்டோ எப்படியோ அதை விட ஒரு படி மேலே தான் வருமே தவிர பெரிய வேரியேஷன்லாம் இருக்காதுங்க. இந்த காரும் உங்களுக்கு நல்லாவே மைலேஜ் கொடுக்கும், அப்புறம் பார்க்குறதுக்கும் நல்ல லுக் வைஸும் நல்லாயிருக்கும். என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த காரில் ஒரு குறையும் கிடையாது. நல்ல மைலேஜும் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. நீங்களும் நல்ல ரேட்டில் அடித்து பேசி இதை கம்மியாகவே வாங்கலாம். எந்த கார் வாங்கினீங்கனாலும் அதில் ரஸ்ட் இஷ்யூ, அதாவது வந்து அது நிறைய வருஷம் ஓடுறதுனால அதில் துருப்பிடித்த தன்மை, இது மாதிரி ஓட்ட விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல், பெரிய அளவில் இன்ஜின் பிரச்சனைகள் இல்லாமல், மெயினானது இன்ஜின் பிரச்சனை தான், அதெல்லாம் இல்லாமல் ஆயில் அடிக்காத காரு, நல்ல ஏசி நல்ல கூலண்ட் ஒர்க் ஆகிற காரு, இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேறையும் பார்த்துக்கணும். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்க போகிற கார்னு பார்த்தீங்கன்னா வேகனர். இந்த வேகனர் எதுக்கு சொல்கிறேன்னா, வேகனர் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டானவங்களாக இருக்காங்க, ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரணும், இல்லை கொஞ்சம் அகலமாக இருக்காங்க அப்படின்னா அந்த வேகனர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இடுக்கி பிடிச்சி நெரிச்சு உட்கார்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அது ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நீங்கள் இந்த வேகனர் போன்ற கார் வாங்குறது மூலிமா இது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சேமிப்பு தான் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு வராது. ஸோ இந்த கார்களும் இந்த படிநிலைமையில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சொல்ல போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு, நம்ம ஆல் டைம் ஃபேவரட் காரு. நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காம்படிஷனோட எந்த கார் கூட போட்டாலும் சரி, அந்த இடத்துல இந்த ஷிஃப்ட்டை கொண்டு போய் நிறுத்திங்கன்னா இதோட அழகும் அதோட அழகும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து இருக்க சட்டையிலே ஒரு கலர் சட்டையை சூஸ் பண்ணுப்பா, எந்த இதுவுமே தெரியக்கூடாது. அதாவது பார்த்தோன்னா அது 1000 ரூபா சட்டையாக இருக்கும், நம்ம எடுக்க போகிறது ஒரு 300 400 ரூபா சட்டையாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்மளை தனியாகவே கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு. அந்த ஒயிட் ஷர்ட்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒயிட் ஷர்ட் போட்டால் எல்லாருக்குமே நல்லா இருக்கிற மாதிரி ஷிஃப்ட் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் பொருந்தும். ரொம்ப உருவத்தில் கொஞ்சம் பெரிதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் பொருந்துறது, உட்கார்றது கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்குமே தவிர ஷிஃப்ட் எப்போவுமே கெத்து தாங்க. ஷிஃப்ட்டை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்டைல் வைஸும் நல்லாயிருக்கும், லாங் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரீசேல் வேல்யூவும் ஹையாக தான் இருக்கும். இதே போன்ற கார்கள் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது இந்த கார் வந்து ஒரு 3.5லேருந்து ஒரு 3.25 கூட வரும் நல்ல கார்கள், இல்லை ஒரு 4 கூட தொடும். ஆனால் இந்த காருக்கு நீங்கள் கொஞ்சம் கூடிய விலையை கொடுத்தாலும் நல்ல தெளிவான காராக பார்த்து எடுக்கணும். இந்த ரஸ்ட் விஷயங்கள் இல்லாமல், இன்ஜின் பிரச்சனை இல்லாமல், அதுக்கப்புறம் ஏசி கம்ப்ரஸர் மோட்டரில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக எடுத்திங்கன்னா கார் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அங்கங்கே போயிட்டு வரதுக்கு. அடுத்தது
பார்த்தீங்கன்னா அதாவது i10 வாங்கலாம். i10 கிராண்டு இதை போன்ற கார்கள் வாங்கினா இது ரொம்ப ஸ்போர்ட்டி டைப்பில் இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நல்லா வந்து நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகும்போது நல்லா உங்களுக்கு வந்து டியூரபிளாக இருக்கும், நல்ல நீண்ட நேரம் பயணத்துக்கு சுகமாகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். இந்த கார்லேயும் உங்களுக்கு பெருசாக செலவு வராது. ஆனால் மாருதியை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் செலவு வரும். ஆனால் நீங்கள் மற்ற பிராண்டுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை நல்ல பட்ஜெட் இருக்குது, நான் வந்து சிறப்பான கார் வாங்கணும், ஸ்போர்ட்ஸில் லுக்கு பயங்கரமாக இருக்குன்னா i20 தான் நீங்கள் போய் ஆகணும். i20 கிராண்டு நியாஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இதோட பட்ஜெட் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். இந்த காரை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாருதியில் ஷிஃப்ட் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவும் கம்மியாக இருக்கும், அதாவது வந்து பார்க்குறதுக்கும் லுக் அதிகமாக இருக்குன்றதான் நம்மளோட கருத்து. ஆனால் நம்மகிட்ட தலை அஜித் அவர்களுக்கும் சரி, தளபதி விஜய் அவர்களும் சரி, எப்பயும் பயணிக்கிறதும் சரி, பிடிச்ச காருன்றது ஃபேவரட்டில் அதாவது இந்த மாருதி ஷிஃப்ட்டை தான் சொல்கிறாங்க. என்னன்னு நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு இந்த மிட்ரேஞ்ச் கார்லாம் வேணாம்ப்பா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், நான் வெளியே போயிட்டு வரதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கணும், அடுத்தது என் ஃபேமிலியிலையும் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் அதிகம் கொஞ்சம் புஸ்டியாகவும் இருப்போம், அப்படியாப்பட்ட ஒரு கார் இருந்தால் சொல்லு, கொஞ்சம் வருஷங்கள் அதிகமானாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் ஓடினாலும் பரவாயில்ல, நான் நல்லா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த காரில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கார் வந்து நல்லா இயக்கிறதுக்கு நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எஸ்யூவி இல்லைங்க, சாதாரண ஒரு காரை சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் இருக்க லிவா வாங்கலாம். லிவா உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும், அந்த கார் வந்து அதிகமான கிலோமீட்டர் ஓடினாலும் உங்களுக்கு பயணத்துக்கு இலகுவாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேஸ் கூட வாங்கலாம். அமேஸும் கிலோமீட்டர் அதிகமாக ஓடின கார்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் ஓரளவு கம்மியாக தான் வரும். அடுத்தது ஹோண்டா சிட்டி வாங்கலாம். ஹோண்டா சிட்டி வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப ஓல்டாக போகாமல் ஒரு மிட் ரேஞ்சில், அதாவது கொஞ்சம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பழமையான கார்களை வாங்கினீங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாகவே இருக்கும், லாங் டிரைவுக்குலாம் செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அந்த கார் வந்து சும்மா ராயல் லுக்கில் இருக்கும், அந்த காரும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்கி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவிலே அடுத்து இருக்குது தான் எட்டியாஸ் லிவா, இது ரெண்டுமே வந்து தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம், நல்லாவே இருக்கும். ஆனால் மைலேஜில் ஒரு சில இது ட்ராபேக் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல கிலோமீட்டர் ஓடினாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ இதை போகிற கார்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு. இந்த கார்கள்லாம் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மேஜர் பார்ட். அதாவது கார்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும், நல்லா தெரிஞ்சாலும் சில நேரத்தில் ஏமாறுற சூழ்நிலை ஆகும். அப்படி நீங்கள் வந்து சரியான டீலர்களை கண்டுபிடிக்கணும். டீலரை எப்படி கண்டுபிடிக்கணும், ரொம்ப வருஷமாக அவர் தொழில் செஞ்சுட்டு இருக்கணும், இந்த தொழிலில் வந்து அவர் நிறைய நல்பேர்களை சம்பாரிச்சிட்டு இருக்கணும், காசு கொஞ்சம் கூட வாங்கினாலும் பொருளோட தன்மை சிறப்பாக இருக்கிற மாதிரி டீலரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற டீலர் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீலராக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ரொம்ப தூரத்தில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டீலரை பார்த்துட்டு சிக்கலில் மாட்டி தவிக்கக்கூடாது. ஆஃபர் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்குறது, ஃபேஸ்புக் ரீல்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீல்ஸில் ஓவர் ஆஃபர் சொல்லி ஏதாச்சும் ஸ்கேம் போன்ற விஷயங்களை சிக்கியும் தவிக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டீலர், அதாவது நம்ம நண்பனோட தெரிஞ்ச ஒரு டீலரு யாருக்கிட்டையாச்சும் ரெஃபரன்ஸில் கேட்டு அந்த டீலர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காரை பாருங்கள். நான் இப்போ சொன்ன கார்கள்லாம் இருக்குல்ல, இதில் உங்கள் மனசில் பிடிச்ச காரை ஒன்று நினச்சிக்கணும், ஒரு 2-3 காரை சக்ஸஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காரோட கம்பேரிசன் போடுங்க, இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இது வாங்கினா நம்ம என்னென்ன செலவு பண்ணோம், நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி வரும்னு ஒரு கணக்கு வழக்க போட்டுட்டு அதில் எந்த கார் உங்களுக்கு சிறப்பாக இருக்கோ, அதாவது ரஸ்ட் இஷ்யூலாம் கம்மியாக இருக்கணும், இன்ஜின் கண்டிஷன் சிறப்பாக இருக்கணும், ஏசி நல்லா ஒர்க் ஆகணும், ரேட்டலிங் இஷ்யூ இந்த டோரை திறக்கும்போது கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி அங்கும் போது ஸ்ப்ரிங்கு சத்தம் கேட்குறது, அது மாதிரி கரகரன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். கீர் போடும்போது ஆஃப் கீரில் போடுற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்சில் கீர் போடுற மாதிரி ஒரு சவுண்டு கருக்கு முறுக்குன்னு கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதில் இசிஎம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு சரி வர இருக்குதான்னு பார்த்துட்டு அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த காரை பிடிக்கும் தருவாயில் அந்த டீலரும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கெல்லாம் அக்செப்டபிள் பண்ணிட்டாருன்னா நீங்கள் அந்த காரை எடுக்கலாம். சில டீலர் வந்து இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவர் ஜென்யூனாகவே வைப்பார். என் காரை வந்து என் முன்னாடி இன்னொரு மெக்கானிக் கூட்டு வந்து காட்டுறியா, இப்போ மெக்கானிக்கை கூட்டு வந்து அப்படியே மேலோட்டமாக பார்ப்பா, அது என்னப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செக் பண்ணி வீலை தூக்கி பார்க்குறது அதை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பொருள் வாங்கினா நம்ம 10 இடம் அலைஞ்சு தான் ஆகணும். நம்மளுக்கு எது ஆகச்சிறந்த டீலராக இருக்கிறதோ அவர்கிட்ட தான் நம்ம போய் வாங்க முடியும். இதெல்லாம் சரிவர பார்த்து நீங்கள் ஒரு கார் எடுத்திங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கார் எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் செலவு பண்ணுற மைண்ட் தாட்லேயே எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டுங்க. அதாவது வந்து சஸ்பென்ஷன் இஷ்யூலாம் கட்டாயம் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கிலோமீட்டரும் கம்மியாக பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷங்களும் கம்மியாக பார்ப்போம். அப்படி எல்லாமே கம்மியாக பார்க்கும்போது விலைகள் கொஞ்சம் கூட தான் செய்யும். இப்போ கிலோமீட்டர் அதிகமாக ஓடினது வருஷங்கள் ஓடின காரை கேட்டால் அடுத்து நம்ம 5 வருஷத்தில் எஃப்சி பண்ணணும். ஸோ ஸ்கிராப் பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளே அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம். அது எப்போ வருதுன்னு துல்லியமாக தெரியல, ஆனால் வரதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து மாட்டிக்கிடக்கூடாது. அப்படியே ஸ்கிராப் பாலிசி வந்தாலும் நம்ம
நம்ம ஜெனுனான வெஹிக்கிளை வச்சுருக்கோம், எஃப்சியில் பாஸ் பண்ணுறோன்னா மறுபடியும் நம்ம ஓட்டிகிட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தளர்வுகள் நிறைய இருக்கும். இப்போ வந்து பிற மாநிலங்கள் மாதிரி நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போடாது. நம்ம மக்களை வந்து சஃபர் பண்ணி அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை எஃப்சி பண்ணி ஓட்டுறதுக்கும் அந்த கார் வந்து தகுதியான நிலைமையில் இருக்கணும், அதோட பாடி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கணும். இப்படியெல்லாம் செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு அந்த காரை வந்து நல்லா ஓட்டணும். ஓட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா மற்றவங்க சொல்லிடல, நான் சொல்லிடல, உங்களுக்கே தெரியணும் இந்த காரை நம்ம இப்படி ஓட்டுறோம். இந்த காரில் வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு கீக்கின்னு ஒரு சவுண்டு கேட்குது, கீர் போடும்போது லைட்டாக கடிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்படியே ஜர்க்காகி நிற்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஜாம் ஆகுது, அப்புறம் பிரேக் அடித்தாலும் கடிச்சு பிரேக் அடிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும். ஒரு சைடு கார் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது, அதாவது ஃபுல்லாக கிளச் அழுத்திட்டு நல்லா ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபுல் கிளச் ஆகுதுன்னா ஒரு சைடு கார் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, ஸ்டேரிங் வந்து ஒரு சைடு கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தோணணும். ஏசி வந்து இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் கூலிங் வருது, சில நேரம் கூலிங்கே வர மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நீங்கள் யோசிச்சு அந்த காரில் நீங்கள் கை தேர்ந்தவராக மாறிடுவீங்க. யாராக இருந்தாலும் என்னங்க, ஏன் பேசுகிற நானாக இருந்தால் எல்லாருமே வந்து பெஸ்ட்டாகலாம் இருக்க முடியாது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸில் தான் பெஸ்ட்டாகவும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் மூலியமாகவும் பார்க்குறதின் விஷய விளைவுகளாலையும் நம்ம அதுலேருந்து அனுபவத்தின் ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு ஆளும் இதில் உயர்வாங்க. ஸோ நீங்களும் அந்த காரை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதன் விளைவாக அந்த காருக்கு எதை செலவு பண்ணணும், எதை செலவு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஷிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஏதோ ஒன்று மாற்றுறீங்க, அதாவது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதோட சஸ்பென்ஷன் மாற்றுறீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 16 ரூபாலேருந்து 17 ரூபா வரைக்கும் வரும். அதுலேயும் லோக்கல்லுங்க ஒரிஜினலே அவ்வளோ தான் வரும். இப்போ டயர் மாற்றுறீங்கன்னா ஒரு டயர் வந்து ஒரு 4 ரூபா போடுங்க, 4500 ரூபா போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 20 ரூபாக்குள்ளே நிற்குதா, லேபர்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் மாற்றுறீங்க, அதுக்கப்புறம் கிளச் கேபிள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா அதையும் பார்க்குறீங்க, மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு செலவுகள் கம்மியாக தான் வரும். இப்போ இதில் வந்து இன்ஜின் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான கூட செலவு வரும். ஆனால் நீங்கள் இன்ஜினை மட்டும்தான் பக்காவாக செக் பண்ணி எடுத்துடணும். இப்போ சிலது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது வெளியே தெரியாது தான். ஆனால் அந்த நாய்ஸ் மூலியமாகவும் அதில் வர புகை மூலியமாகவும் அதில் கூலண்ட் ஆயில் குறையிறது மூலியமாகவும் நிறைய விஷயங்களை நம்ம நுணுக்கங்களாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஒரு பெஸ்ட்டான மெக்கானிக்கை கூட்டு போய் எடுக்கணும். ஏன்னா மெக்கானிக் வந்து அவர் வந்து இதிலே கை தேர்ந்தவராக இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தவொடனே சொல்லிடுவார், சத்தத்தை கேட்டவுடனே ஓரளவு ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்திடுவார். இப்போ அந்த வெஹிக்கிளோட ஹிஸ்ட்ரியை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த காரை எப்படியாச்சும் தள்ளி விட்டணுன்றதுக்காக, அதாவது அந்த காரு ரொம்ப கிலோமீட்டர் ஓடி இருப்பாங்க, ஒரு கடையில் போயிட்டு 700 ரூபா 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா ஓடாமீட்டர் ரிவர்ஸில் சுற்றி கொடுத்துட்டு கிலோமீட்டர் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீஸை மறுபடியும் எடுத்துகிட்டு இவங்க நல்லா ஓட்டி அடிச்சுட்டு இவங்களுக்கு எப்போ கொஞ்சம் காசு இருக்கோ அப்போ கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சர்வீஸை கொடுப்பாங்க. லாஸ்ட்டு ஒரு 3 சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஷோரூம்லையோ இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட வச்சு தள்ளி விட்டுருவாங்க. இப்படி ஸ்கேமில் போய் சிக்கிடக்கூடாது. ஸோ கிலோமீட்டர் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் கண்ணால் தெரிகிற விஷயம், ஆனால் காதால் கேட்குற விஷயம் இருக்குது. அந்த இன்ஜின் நாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் மெக்கானிக்கு தான் இன்னும் சிறப்பாக தெரியும். ஸோ நல்ல மெக்கானிக்கல் உங்களுக்கு அமைச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் அடுத்து சர்வீஸ் விடலாம். இந்த மாதிரி யூஸ்ட் கார் வாங்க போகிறவங்களுக்கு நிறைய டவுட் வரதுல முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3வது ஓனர் கார் வாங்கலாமா இல்லை 2வது ஓனர் கார் வாங்கலாமா, இதுதான் அதிகமான கொஸ்டினாக இருக்கும். இப்போ 3வது ஓனர் 2வது ஓனர் இதெல்லாம் வேறு லிஸ்ட்டுங்க. இது வந்து காரோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் வச்சுருந்த காரை செகண்ட் ஓனர் வாங்கி அந்த கார் ஏழ்றையான காராக இருக்குது. 3 ஓனர் கை மாறி 4வது ஓனரும் அந்த கார் நறுக்கணும்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதை பொறுத்து இருக்குது, அவங்க இருக்கிற இடம், அவங்க போயிட்டு வர இடம், இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் ஓடின காரு ஒரு மாதிரி இருக்கும், நார்மலாக சரி சமமாக இருக்க தரையில் ஓடின காரு அது வேறு விதமாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காரோட ஓட்டங்களும் அந்த இன்ஜின் கண்டிஷனும் எல்லாமே மாறும். அந்தந்த பொருட்கள் தேய்மானமும் நடக்கும். எல்லா பொருளுமே மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் தேய்மானம் உண்டான பொருட்கள் தான். ஸோ எனக்கு இருந்தாலும் செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கார்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகனால அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2வது ஓனர் 3வது ஓனர்னு நினச்சி கவலையே பட தேவையில்ல. அந்த வருஷங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து எஃப்சி பண்ணுறதுனால மறுபடியும் ஃபுல் ஒர்க் பண்ணி நீங்கள் காரை ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் காரை ரெடி பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணாட்டியும் ஓரளவு நீங்கள் எஃப்சியை பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் விஷயங்கள். அதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஆனால் அது உங்கள் கார் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழு பவரையும் போட்டு, அதாவது உங்களை முழு பொட்டன்ஷியலையும் போட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மாற்றுவீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, மாடல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் அந்த கார் ஒத்து வருமானு பார்த்துட்டு அந்த காரை வாங்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற பணம் வந்து கொஞ்சம் சிறிதளவில் இருக்கும், கூட கொஞ்சம் கடன் போட்டாச்சு என்ன பண்ணுவாங்க, பெரிய கார்கள் வாங்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துடும். அதனாலே லக்ஸரி காராக எடுக்கணும், கொஞ்சம் பிராண்டடாக எடுக்கணும், பயங்கரமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ நம்ம நல்ல காருன்னே ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், தரமான கார் ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும், எடுத்திங்கன்னா சும்மா இளைஞர்கள்லாம் சும்மா பறப்பாங்க. அந்த மாதிரி கார்னா வோல்க்ஸ்வாகன் போலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ போலோ எடுத்திங்கன்னா அது கார் வந்து சிறப்பான கார் தான். ஆனால் அந்த கார் வந்து ஹைடெக்கான கார். அதாவது பார்த்தீங்கன்னா அதோட பொருள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியுமான்னு பார்த்து எடுக்கணும். அதுக்கு ஈடு கொடுக்க முடியும்னா கட்டாயம் நீங்கள் எடுங்க. ஏன்னா
இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம்னா நம்மளே கையில் காசு கம்மியாக இருக்கும் போது அதை விட அட்வான்ஸாக இருக்க காரை எடுத்துகிட்டு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியுமான்னு பார்த்து எடுத்தால் இன்னும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் போலோ எடுக்கலாம், எந்த கார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குதான்னு பார்த்து எடுங்க. அதுக்கப்புறம் லோனு. இப்போ நீங்கள் வந்து வருஷம் கழிஞ்ச கார்களை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும். லோக்கல் ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாஸ்தி. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதாவது செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறவங்க கையில் பணத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு சீட்டு வீட்டை போட்டு ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டிங்கன்னா 20 மாதம், கூட ஒரு 1 லட்ச ரூபா சீட்டை போட்டிங்கன்னா அது ஒரு 10 மாதமோ 20 மாதம் அது உங்களுக்கு கையில் வருதா. மீதி ஏதாச்சும் நகையை வச்சு அதுக்கு மட்டும் வட்டியை கட்டிட்டு இது மாதிரி கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு முழுசாக லோனில் போகணும், கையில் 1 ரூபா தான் இருக்குது, அதை போட்டுட்டு டவுன் பேமெண்ட்டாக மீதியெல்லாம் லோனில் போகணும்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்கும். அதில் சிக்கி மாட்டிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு நடுவில் ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், ஒரு பக்கம் அந்த காருக்கு என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு எதனா வீட்டுக்குள்ளே பார்க்கிங் வசதி இருந்தால் அதை நிறுத்துட்டு கேட்டை உடச்சி உள்ளே விட்டணும். இல்லை ரோட்டில் எங்கேயாச்சும் பார்க்கிங் நிறுத்தினா அந்த இடத்துல வேறு எவனாச்சும் வந்து தொட்டுவானு பயம் வந்து வேறு ஏதாச்சும் பார்க்கிங் ஸ்லாட்லாம் போய் நிறுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கவனித்து தெளிவாக நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஒரு பெண்ணு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு இந்த கார்களில் எந்த கார் பிடிச்சிருக்கு, அந்த காரை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த காரை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்க ஒரு டீலரை பாருங்கள். அந்த டீலர் வந்து கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், போனவொடனே வாங்கணும்னு கட்டாயம் கிடையாதுல. போய் பாருங்கள். ஒவ்வொரு வாரம் வீக்கெண்டில் ஒரு சண்டேவோ ஏதோ ஒன்று அந்த காரை பாருங்கள், ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். அந்த காருக்கு என்னென்ன தேவைகளோ அதை மட்டும் போட்டுட்டு ஆடம்பரமான பொருட்கள் படாமல், ஏன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக பின்னோக்கி தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் இயல்பாக ஓட்டினீங்கன்னா உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும். யூஸ்டு காரில் எந்த பயமும் கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து அதிகப்படியான மாடல்கள் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்யூவியில் எந்த கார் வந்து சிறப்பாக இருக்குன்றது. இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக் பண்ணுறதுன்னு விதமாக தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.